சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் தமிமுன் அன்சாரி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் போட்டியிடும் தமிமுன் அன்சாரிக்கு இந்த தொகுதியுடன் நீண்ட நாள் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் தனது முதுகலை அரசியல் பட்டப்படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றுள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டு தொடர் மழையால் சேதமடைந்த சிதம்பரம் கோயில் குளக்கரை சீரமைக்க நிதி ஒதுக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து சட்டமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அதேபோல அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி கட்டண குறைப்பு கோரிக்கைக்கும் ஆதரவு தெரிவித்ததாகவும் மாணவர்களின் போராட்டம் வெற்றி பெற சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் நிலையில் தனது கல்வி பயின்ற மண்ணிலேயே அரசியல் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது தனக்கு ஒரு உணர்ச்சி மிகுந்த தருணம் என தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் கோயிலிலும் தொடர் மழையின் காரணமாக அந்த குளக்கரை இடிந்து விழுந்தது. உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த சிதம்பரம் கோயில் குளக்கரையையும் நாங்கள் சீர்படுத்தி தருவோம் என்று சொல்லி நிதி ஒதுக்கியதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.